படை திரட்டி வர வேண்டும் என்கின்ற ஆணையினை ராமபிரான் சுக்ரீவனுக்கு கொடுத்து விடுகிறார். அவனும் படைகளை எல்லாம் திரட்டி வந்து விடுகிறான். இனி தேடல் என்கின்ற ஒரு செயல்பாட்டினுக்கு நாம் ஈடுபட்டாக வேண்டும். எப்படி தேடுவது, யார் யார் எந்தெந்த திசைகளுக்கு போவது என்பதை தீர்மானித்தாக வேண்டும். அப்போ ஒரு வானரத்தினுடைய தலைமையிலே கிழக்கு திசைகளுக்கும் இன்னொரு பகுதியாக விளங்கக்கூடிய மேற்கு திசைக்கு ஒரு தலைவனையும் அவனோடு சேர்ந்த சில தொண்டர்களையும், அதே போல வடக்கு பகுதிக்கும் ஒரு சில பேரை அனுப்ப வேண்டும் என்பதாகவும், இனி கடைசியாக தென் திசைக்கு அனுமனை அனுப்பலாம் என்பதாகவும் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி தென் திசைக்கு போவானேயானால் இந்த வானர கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் யாருமே பிராட்டியினை பார்த்தவர்கள் அல்ல. அப்படியானால் எப்படி அடையாளம் கண்டு கொண்டு இவள்தான் பிராட்டி என்று தெரிந்து கொள்வது? அதற்குண்டான அடையாளங்களை சொல்ல வேண்டும் அல்லவா? அப்ப அனுமனிடத்திலே ராமபிரான் பிராட்டி இப்படி இருப்பாள் என்பதாக அடையாளங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். பிராட்டியை பற்றிய வர்ணனைகள் வார்த்தைகளினாலே சொல்லி முடித்துவிடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு எளிமையானதாகவா இருக்கிறது? சூர்பனகை எவ்வளவு அழகாக சொன்னாள். தாமரை இருந்த தையல் சேடியாம் தரமும் அல்லள் என்று ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை பார்த்து பாராட்டி வியக்கக்கூடிய அளவுக்கு அழகு என்றால், அதுவும் எப்படி? தாமரை இருந்த தையல் மகாலட்சுமி பிராட்டிக்கு சேடியாக இருப்பதற்கு கூட தகுதியில்லாதவளாக இருப்பாள் என்றால் எப்பேற்பட்ட அழகு! அதை மட்டுமா மேலும் சொல்லுகிறாள், தோளையே சொல்லுகேனோ சுடர்முகத்து உலவுகின்ற வாழையே சொல்லுகேனோ அல்லவை வழுத்துகேனோ தனித்தனி விளம்பலாற்றேன் நாளையே காண்டி அன்றே நான் உனக்கு உரைப்பது என்னே. அங்க தாடகையானவள் தனித்தனி விளம்பல் ஆற்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இங்கே பிரான் தனித்தனியாக தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும், உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன அழகுகள் உண்டோ அத்துணை விதமான அழகுகளையும் சொல்லி அடையாளங்களையும் சொல்லி பிராட்டி இப்படித்தான் இருப்பாள் என்கின்ற விவரங்களை அனுமானிடத்திலே சொல்லுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அடுத்தாற்போல சில சம்பவங்களையும் சொல்லுகிறார்கள். இந்த சம்பவங்கள் என்பது கணவன் மனைவி என்று அவர்களுக்குள்ளாக மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய சில விவரங்கள். தனியறையிலே இருக்கும் பொழுதோ அல்லது அவர்கள் தனித்து இருக்கும் பொழுதோ அவர்களுக்கு உள்ளாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சில சம்பவங்கள் பேசிக்கொண்டிருந்திருப்பார்கள் அல்லவா? அந்த சம்பவங்களையும் அனுமானிடத்திலே ராமபிரான் சொல்லுகிறார். ஏனென்றால் இது வேறு ஒருவருக்கும் தெரிந்திருப்பதற்கு நியாயமில்லை. அங்கே ஜனகமாமுனிவரானவர் சிவதனுசுவுக்கு யார் நாணயற்றுவார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பிராட்டியை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினாலே பல்வேறு அரசர்கள் வந்து அந்த மணிமண்டபத்திலே வந்திருந்து அந்த வில்லினை நாணேற்றுவதற்காக முயற்சி செய்து கடைசியாக ராமபிரான் அந்த வில்லுக்கு நாணேற்றுவதோடு மட்டுமில்லாமல் அந்த வில்லே முறியும்படியாக செய்து விட்டார்கள் அல்லவா? இந்த செய்தியை வில் முறிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை பிராட்டியினுடைய தோழிமார்கள் வந்து பிராட்டியிடத்திலே சொன்ன பொழுது பிராட்டி சொன்னார்களாம்,
அந்த வில்லை முறித்தது என்பது ராஜவீதியிலே வந்து கொண்டிருந்த பொழுது நான் மாடத்திலே இருந்து பார்த்தேனே, அந்த பிரானாகத்தான் இருக்க வேண்டும், அவர்கள் முறித்திருக்க வேண்டும். அவர்களை தவிர வேறு யாராவது முறித்திருந்தால் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், என் உயிரினை விட்டுவிடுவேன் என்று பிராட்டியானவர்கள் சொன்னார்களாம். இது எவ்வளவு நெருக்கமான நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். அந்த சம்பவத்தினை நினைவுபடுத்து. வரைசை தாழ்வில் இருத்தவன் அம்மா முனியோடும் விரசினான் அல்லனேல் விடுவல் யான் உயிர் என கரைசையா வேலைகள் பெரிய கற்பிலள் தெரிந்து உரை செய்தாள் அகுதியெல்லாம் உணர நீ உரை செய்வாய். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு சம்பவத்தினையும் பிரான் அவருடைய அனுமனிடத்திலே சொல்லுகிறார்கள். கைகேயினுடைய மரத்தினாலே நாட்டை விட்டு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன் என்று கைகேயி சொன்னதினாலே நாட்டை விட்டு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டதினாலே கோசலையிடத்திலே சொன்ன பின்னாலே சீதா பிராட்டி இடத்திலே சொல்லி அவளிடத்திலிருந்தும் தான் விடைபெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வருகின்ற பொழுது பிராட்டி தானும் வருவேன் என்று சொல்கிறார்கள். அப்ப பிரான் சொல்லுகிறார், காடு என்பது ஒன்றும் நீ நினைப்பதைப் போல அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. கடுமையான வெயில்கள் இருக்கக்கூடும், தரையாக இருக்கக்கூடும். உன்னுடைய பொன்னான பாதங்கள் அதிலெல்லாம் நடந்து பழக்கப்படாதவைகள். நீ வரவேண்டாம், நெருப்பு போல சுடும் என்று சொன்ன உடனே பிராட்டி கேட்டார்களாம், உன்னை விட்டு பிரிந்திருக்கும் பொழுது என்னுடைய மனதிலே ஏற்படக்கூடிய தாபத்தீ அந்த உஷ்ணத்தை விடவா காட்டிலே உண்டான நெருப்பாந்து சுடும், நின் பிரிவினும் சுடுமோ அந்த பெரும் காடு என்று கேட்டார்கள் அல்லவா. அந்த பிராட்டி இப்ப அரண்மனை வாசலை விட்டு வெளியே வந்து கோட்டை மதில் சுவருடைய வாசல் கூட கடந்தாகல. அந்த கதவு பக்கத்திற்கே வருவதற்கு முன்னதாக காடு வந்தாகி விட்டதா என்று கேட்டார்களே, அந்த சம்பவத்தையும் நினைவுபடுத்து. மல்லல் மாநகர் துறந்து ஏகும் நாள் மதித்தொடும் கல்லின் மதில் மணிக்கடை கடந்திடுதல் முன் எல்லை தீர்வு அறிய வெங்கானம் யாதோ என சொல்லினாள் அகுதியெல்லாம் உணர நீ உரை செய்வாய் என்று பிராட்டிக்கும் பிரானுக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய அந்த சம்பவத்தினை ஹனுமனிடத்திலே சொல்கிறார். இந்த எல்லாவிதமான தகவல்களையும் அடையாளங்களையும் அவர்களுக்கு உள்ளாக நடந்த அந்த சம்பாஷணைகளையும் உரையாடல்களையும் தெரிந்து கொண்டு ஹனுமன் ராமபிரானிடத்திலே விடை பெற்று கொண்டு கிளம்புகிறார்.